ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. 200 கிராம் பச்சை பயிரை ஊற வச்சு முளைக்கட்டி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது முளை கட்டாமையும் செய்யலாம். 50 கிராம் பச்சை அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு அதையும் இந்த பயிர் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேட்டரை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஜாரை வாஷ் பண்ணி அதையும் மாவோடையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை புளிக்கெலாம் வைக்க வேணாம், இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு நல்லா காரசாரமாக தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம். தவா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மாவை தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா தோசைக்கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வரும், கிறிஸ்பியாக. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் நெய் விட்டும் சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.